ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் லைக் வந்துட்டு ஏன்னா உங்களோட பழைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போய் பார்க்கும்போது லைக் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அதுல இருந்து ஐஸ்வர்யாவுக்கும் அதுக்கப்புறம் ஒரு 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 டைமுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்குது. லைக் உங்களுடைய லுக்ஸ்ல லைக் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நிறைய மாறி இருக்கு. ஸோ முன்னாடி ஐஸ்வர்யா எப்படி இருந்தாங்க? அண்ட் அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் அது எதுக்காக அப்படி மாறுச்சு? எப்படி மாறுச்சு? நான் ரொம்ப வீட்டுக்கு அடக்கொடக்கமான பொண்ணு. எங்க வீட்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸு கூட வந்து ஆக்வர்டாலாம் போக விட மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு போட்டா ஷால் போடணும். ஸோ அந்த மாரி இருந்து வந்த கேர்ள் தான் நானுமே. ஸ்கூல் வரைக்குமே அப்படிதான் போச்சு. வென் ஐ ஸ்டார்டட் காலேஜ் நான் எல்லா இன்டர்வியூ சொல்ல மாரி என்ன ஆக்டிங்க்காக தான் மீடியா உள்ள வந்தது. நானும் நடிக்கணும், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ற ப்ராஸ்பெக்டிவ் தான் எனக்குமே. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தது. ஸ்டார்டிங் உள்ள வந்தது நான் அப்படிதான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறப்போ, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல ஒரு கேரக்டர் ரோலோ, இல்ல ஏதோ ஒரு ரோல் குடுக்குறப்போ அவங்க கூட பண்றது, அவங்க கூட உட்காந்து லைக் பிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுல ஆர்வம் ஏற்பட்டு அப்படி உள்ள வந்தது தான் இது.